என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றி மற்றும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா குரு, மகா பெரியவர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் எமது குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாம் வல்ல நாராயணன் வணங்கி, மேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை உரித்துக் கொண்டு, உற்றார் உறவினர் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய காலை வணக்கம், இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வு பற்றி பேச இருக்கும் ஜாதகம் ஒரு ஆணுடையது. இந்த ஆண் ஜாதகத்திற்கான கேள்விகள் நேற்றே கேட்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ பலன் சொல்வதற்கு ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு நபரா நான் கூப்பிடுறேன். சரிதா அம்மா முதல்ல ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க. வணக்கம் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், நீங்க ஆரம்பிங்க. 26/8/2025 ஜாதக ஆய்வு எண் 81. கும்ப லக்னம், சிம்ம ராசி. ஜாதகரோட சம்பவம் 1/20/3/2024 என்ன நடந்துன்னு கேட்டிருக்கீங்க. ஜாதகருக்கு அப்போ சுக்கிர தசை நடந்திருக்கு, புதன் புக்தி, சனி அந்தரம். கும்ப லக்கணத்துக்கு 4/9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து தசா நடத்துறாரு. 5 என்பது ஆழ்மன சிந்தனை, காதல் இதெல்லாம் குறிப்பிடும். ஜாதகரோட வயசை கணக்கு பண்ணும்போது அவர் காதல் வயப்பட்டிருக்கலாம். நடக்கிற தசா புத்தி புதன் அஷ்டமாதிபதியா செயல்படுறதுனால இவர் காதல் லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம இவர் இந்த காலத்துல தவறான முடிவுகள் ஏதாவது எடுத்திருக்கலாம். இவர் மட்டும் பாதிக்கல, இவரோட அப்பாவையும் சேர்ந்து இதால கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்க. புதன் கொஞ்சம் பரிவர்த்தனையில வலிமையா இருக்காரு. சூரியன் நிஷ்பலம் தான், அதனால ரொம்ப வலிமை இல்லை. ஆனா இவர் தவறான முடிவு எடுத்தாலுமே குருவோட இணைவுல சனி இருக்காரு. அதனால முதல்ல ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அவர் அதுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவா இருப்பாரு. கொஞ்சம் மரணத்துக்கு ஏற்ற கண்டம் இருந்தாலும் விலகி இருக்கும். அடுத்து இந்த சனி 3ஆம் பார்வையாக தன்னுடைய சுக்கிரன் பார்த்துதான் அந்த தசை நடத்துறாரு. அதனால இவருக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. அடுத்து இவங்க அப்பாவுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். இவருடைய படிப்பு ஐடி ஃபீல்டு இல்லை சனி நல்லா இருக்கிறதுனால ஓரளவு ஆட்டோமொபைலு, இன்ஜினியரிங் இது மாதிரி படிச்சிருக்கலாம். ஆனால் இவருக்கு லக்கணத்துக்கு 2ல் குரு நல்லா இருக்காரு. லக்கணத்துக்கு 2/10 குரு தொடர்பு கொள்றதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸு இந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்மத்தில் வளர்பிறை சந்திரனே இருக்கிறாரு. அதனால இவருக்கு தொழிலும் நல்லா இருக்கு. அது மாதிரி தொழிலில் குரு 10ஆம் பார்வையா பார்க்குறாரு. அடுத்து புதனும் பார்க்குறாங்க, சூரியன் நல்லா வலிமையா பார்க்குறாங்க. மேக்சிமம் இவர் லாயர் கூட படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அம்மாவும் கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லக்னாதிபதி கொஞ்சம் சுபகர்த்தாரி யோக அமைப்பிலே இருக்கிறார் மேடம். லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனிக்கு முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி புதன் இருக்காரு, பின்னாடி குரு இருக்காரு. அதனால லக்னம் ரொம்ப பாதிக்கப்படலை. இவருடைய கல்யாணம் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. கும்ப லக்கணத்துக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த மாசமே வருது, செப்டம்பர்லயே சூரிய தசா வருது. சூரிய சந்திர தசா ரொம்ப நல்ல அமைப்பா இருக்காது. அதுலயும் இந்த 6ஆம் அதிபதியான சந்திரன் 7ல இருந்து தசா நடத்துறாரு. 1 டிகிரி அமைப்புல இருக்கிறாரு. சூரியன் குருவோட பார்வை 5ஆம் வீட்டுல பட்டாலும் அந்த ஒளி அமைப்பு ஒரு 14 டிகிரி அளவு சந்திரனோட மேல படுது. ஸோ இவருடைய சூரிய தசா சந்திர புத்தியில இவருக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து லக்கணத்துக்கு 12, ராசிக்கு 12 2 இடமும் கெட்டிருக்கு. 12ஆம் இடத்துல சனி செவ்வாயோட பார்வையாலையும் கொஞ்சம் கெட்டிருக்கு. கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இப்போ இந்த காதல் சம்பந்தமா சொன்னீங்க இல்லையாம்மா? ஆமா. தந்தைக்கு பாதிப்புன்றீங்களே, அதை எது வச்சு சொல்றீங்க? தந்தை 9ஆம் இடத்துல சனியோட பார்வை வந்துடலாம் மேடம்.
செவ்வாய் இருக்காருல்ல மேடம், செவ்வாய் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு 1 டிகிரியில. ம். அடுத்து சந்திரனோட ஒளியும் படுது, செவ்வாய் பார்வை இருந்தது. சாரி, செவ்வாய் 9ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. அவர் வந்து இந்த லக்கணத்துக்கு மாரகாலா இருக்காருல்ல மேடம், மாரகால் வந்து அப்படின்னு நினைச்சு எடுத்தேன் மேடம். பொதுவா இப்ப சொல்றீங்க சுக்கிர தசால இல்லைங்களா? சுக்கிர தசால தந்தைக்கு பாதிப்பா இல்லைங்களா? இல்ல, சுக்கிர தசால பாதிப்புன்னு சொல்ல, 9ஆம் இடம் வந்து கொஞ்சம் இதா இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் அதனால இந்த பையனோட இதால மனசு கஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. பட் அங்க தசா வந்து செவ்வாயோ இல்ல சனியோ இல்ல புக்திகள் ஏதாவது இருக்கா அப்படிங்க? ஓகே, அது இது வரல மேடம். ஆனா 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு, சனியோட பார்வை இருக்குங்கிறதுனால சொன்னேன் மேடம். சரி, ரைட்மா. சரிம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். சரி. சசி அம்மா வணக்கம், நீங்க ஆரம்பிங்கம்மா. வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ஜாதகர் 20/3/2024 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப வந்து சுக்கிரதசா, புதன் புக்தி, சனி அந்தரம், புதன் சூட்சமம் நடந்திருக்கு மேடம். அப்ப வந்து 4க்கும் 9க்கும் உடைய சனி பகவான் 5ல இருக்காரு. சோ இவருக்கு வந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த சுக்கிரனா இருக்கிறதுனாலையும், சோ இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியா இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இவருக்கு காதல் உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காதல் எண்ணங்கள் வந்து சனியோட பார்வையிலையும் இருக்கிறதுனால, சுக்கிரன் வந்து சனியோட பார்வையில இருக்கிறதுனால, சோ வந்து இந்த காதல்னால ஏதாவது அசிங்கம், அவமானம், வம்பு வழக்குகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இவங்க தாய்க்கோ தந்தைக்கோ வந்து ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், மேன்மை அடைஞ்சிருக்கலாம். ஆனா வந்து இவங்களுக்கு ஜாதகருக்கு தான் மேடம் ஏதாவது வந்து ஒரு அசிங்கம், அவமானம் ஏதாவது நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குங்க மேடம். அதனால அதுக்கப்புறம் இவங்களோட படிப்பு என்னன்னு கேட்டிருக்கீங்க. படிப்பு, வேலை, இவருக்கு வந்து செவ்வாய், சனி, சந்திரன் இவங்க 3 கிரகங்களும் வலிமையா இருக்காங்க. லக்னத்துக்கு சூரியன், புதன், குரு இவங்க எல்லாமே 2 தொடர்பா இருக்காங்க. ராசிக்கும் குரு, செவ்வாய், புதன், சூரியன் இவங்க எல்லாமே தொடர்பா இருக்காங்க. ஸோ இவர் சிவில் இன்ஜினியரிங், நிலம், கட்டிடம், அதிகாரம், இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், உணவு நீர் சம்பந்தம், அந்த பேங்கிங் சம்பந்தப்பட்டது, இல்ல அக்ரி, ஐடி ஆடிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது துறைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். நெக்ஸ்ட் திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்கீங்க. திருமணம் வந்து இப்ப வந்து முடிய போகுது மேடம். சுக்கிர தசா முடிய போகுது. நெக்ஸ்ட் சூரிய தசா வரப்போகுது. இப்ப வந்து இவருக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குங்க மேடம். அதனால அஷ்டமத்து சனி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2027ல வந்து ஒரு 10வது மாசத்துக்கு மேல திருமணம் அமைக்கலாம்னு எடுத்துக்கேங்க மேடம். சூரிய தசா, குரு புக்தி, குரு அந்தரம் வர டைம்ல வந்து எடுக்கலாங்க மேடம். ஏன்னா சூரியன் வந்து 7ஆம் அதிபதியா இருந்து 4ல, அந்த 7ஆம் அதிபதி 4ல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். ஆனா சனியும் சூரியன் புதன் எல்லாமே இணைஞ்சுதான் இருக்காங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்டுக்கு வந்து ஒரு குரு வந்து சனியோட இணைஞ்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்டுக்கு ஒரு பாவத்தன்மை கொடுத்து அதுக்கப்புறம் சுபத்தன்மை கொடுக்கலான்னு எடுத்துக்கேங்க மேடம். அதனால இவர் வந்து உம் செவ்வாயும் 1 டிகிரியில தான் பாக்குறாரு. சோ குருவோட இணைவு தான், குருவோட பார்வை தான் இங்க 9ஆம் இந்த இதுல இருக்கு, செவ்வாய் மேலே இருக்கு. சோ அதனால வந்து இவரு அதுக்கப்புறமும் வரக்கூடிய அந்த சனி புத்தியிலையும் பெருசா பாதகத்திலாம் உண்டு பண்ண மாட்டாரு, சுபமா தான் இருக்கும். அதனால சூரிய தசா, குரு புத்தி, குரு அந்தரத்துல இவருக்கு திருமணம் நடத்தலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க மேடம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்மா, சரியா சொன்னீங்க. குரு அந்தரம் தான் இதுக்கு கரெக்டான ஒரு இடம். முக்கியமா அஷ்டம சனியை வந்து கணக்கீடு செய்து பலனை துல்லியமா கொடுக்குறீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க மேடம். சரி, இப்ப சம்பந்தப்பட்ட ஜாதகர் அழைச்சிடலாம். ஏன்னா பலனெல்லாம் நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த ஜாதகத்துல வந்து அவசியம் இல்லை. ஆனா இந்த சுக்கிரதசால வந்து காதல் வயப்பட்டு, ஸோ அதனால அதுக்கப்புறம் அதை வந்து வேணாம், இல்ல ஒரு சின்ன விஷயமா அதை விட்டு விலகி போறது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு இல்லைங்களா? 11ஆம் வீடுங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் இல்லைங்களா? ஆமாங்க சோ மேடம். மூத்த சகோதரிக்கு ஏதாவது நற்புல நடந்திருக்கலாம்ல.
அப்படி நடந்திருக்கலாங்க மேடம். சகோதரனுக்கும் நான் எடுத்தேன் மேடம். சகோதர வழியிலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சனியும் அமர்ந்திருக்கு இந்த 3ஆம் இடத்துலயும். சோ அந்த சுக்கிரன் வந்து மாரகஸ்தானம் ஏறிட்டாரு. அப்படி எடுத்தேங்க மேடம். தாய்க்கு எடுத்தேன், தந்தைக்கு எடுத்தேன். சோ இது கொஞ்சம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலன்கள் ஏதாவது கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தான் எடுத்துட்டேன் மேடம். சனி பார்வையில இருக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து நவாம்சத்துலயும் பாருங்க மேஷ வீட்டுலதான் இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து 11ஆம் இடம் பாதிக்கல. குரு பார்வையிலும் சுக்கிரன் பார்வையிலும் 11ஆம் இடம் நல்லா மிளறித்தான் இருக்கு. அதே போல 11ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டுலதான் இந்த சுக்கிரன் அமர்ந்து நடத்துறாரு. அப்போ அதாவது மூத்தவங்களுக்கு ஒரு சுப காரியம். 7ஆம் இடங்கிறது இங்க மாரகம் ஏறாருன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லதை செய்ய கடமைப்பட்டவர். என்ன ஜாதகருக்கு சுக்கிரன் நல்ல விஷயத்தை தான் கொடுக்கணும் இல்லைங்களா? எனவே ஒரு ரோகாதிபதியோ அட்டமாதிபதியோ இல்ல வேண்டாதவர்களோ யாருமே இல்லை. சுக்கிரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகள், அதாவது 4 மற்றும் 9 பாதக பாக்கியாதிபதி. அப்போ பாதகம் ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரிக்கு ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கிரன் வழங்கி இருக்கிறார். இது வந்து சிம்பிளாவே எடுத்துடலாம், பாவ போகணும்னு கூட அவசியம் இல்லை. சரிம்மா, சரி, ரைட். இப்ப வந்து சம்பந்தப்பட்ட ஜாதகரை நம்ம கூப்பிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கருத்து என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருமே கொடுத்தவங்க 2 பேருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த காதல் அந்த இதான் முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. பட் அந்த 11ஆம் இடத்தை அவங்க கணிச்சிருந்தாங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு அவங்களே போயிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே மெக்கானிக்கல் படிச்சது, ஐடி ஃபீல்டுக்கு போறது, அது 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. குருமார்கள் எல்லாமே நீங்க நல்லாவே பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே நல்லா சொல்றாங்க. எல்லா குருமார்களுக்கும் வணக்கம். இதே அம்மா கூட சேர்ந்து இன்னமும் நாம நிறைய கத்துக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த நுணுக்கங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த இடமே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 அருமையான ஒரு சந்தர்ப்பம். அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய கேள்வியே, பிரதானமான கேள்வியே திருமணம் தான். அது நீங்க சொன்ன மாதிரியே அவங்களும் அந்த வார்த்தைகள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குரு தசா, அந்த சூரிய தசாவில் குரு புத்தியில பண்ணலாங்கிறது மாதிரி ரொம்ப அது என்னுடைய முக்கியமான கொஸ்டினே அதுதான். ஐயா நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? மற்றவர்கள் கேக்குதா நான் பேசுறது? கேக்கு மேடம். நீங்க பேசுறது கேக்குதுங்க மேடம். அவருதான் பேசுறது கேட்கலங்க சார். உங்க வாய்ஸ் கேட்கலீங்க சார். கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு கொடுப்பனைன்றது ப்ரீவியஸ்ல பெரிய அளவுக்கு ஈவெண்ட்ஸ் எதுவும் அக்கரன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு, அதுதான் மூத்தவர் அவங்களோட திருமணம். அதுக்கும் சுப ரீதியா நீங்க பார்க்கலாம், சுப ரீதியா பார்க்கலாம். ஐயா நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? வாய்ஸ் ஆனா கேட்கலீங்க. எனக்கு கேக்குது மேடம், நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது. எனக்கு மைக் ஆன் ஆகிட்டு இருக்க. ஆனா இருக்கு, நீங்க பேசிட்டு இருக்கும் போது கடைசி 2 இது கேட்கல. சரிங்க, அப்ப நீங்க வேற ஏதாவது. எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க மேடம். அந்த அவங்க அந்த படிப்பை பத்தி கேட்டு இருந்தது, அதுக்கு 2 பேருமே சொன்னவங்க நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. ஐடி ஃபீல்டு மெக்கானிக்கு சம்பந்தமா போயிருக்கணும்னு சொன்னாங்க. திருமணத்தை பத்தி கேட்கிறப்போ திருமணத்துக்கும் சூரிய தசை அந்த குரு புத்தி வர்றப்ப செய்யலாங்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு மேட்சிங்கா சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப அருமையா சொல்றாங்க. இன்னும் நம்ம எல்லாம் கூடுதல் பிராக்டிஸ் எடுக்கும் பொழுது நல்ல பலன்களையும் துல்லியமாக நம்மளால சொல்ல முடியுங்கிறதுக்கு
இந்த தளம் வந்து ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. அதை நாம எல்லாரும் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. ஐயா, இப்போ உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாங்க. ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கு கேள்விகள். ஏதாவது இருந்தா குருமார்கள் கேட்கலாம். ஹேண்டில் செஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிடலாம் கேட்டு. இவர் வந்து ஜாதகருடைய தந்தை. ஹேண்டில் செஞ்சுக்கோங்க. சசியம்மா நீங்க கேளுங்கம்மா. ஐயா அவர் என்னங்க ஐயா படிச்சிருக்காரு? அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு மேடம். ஓகேங்க ஐயா. இப்போ அந்த சம்பவம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மூத்த சகோதரிக்கு திருமணங்களா? ஆமாங்க. அப்ப வேற எதுவும் முன்னேற்றம் எதுவும் கிடைச்சதுங்களா குடும்பத்துல யாருக்காவதுங்க? அந்த நேரத்துல முன்னேற்றம் அதுக்கு முன்னாலேயே முடிஞ்சிடுச்சு முன்னேற்றங்கிறது. ஓ சரி சரிங்கய்யா. அவர் வந்து ஒரு அப்கிரேட் ஆகி வேற ஒரு கம்பெனிக்கு போனார். அது அதுக்கு முன்னாலேயே நடந்துச்சு. ஓ ஆனா அந்த சுக்கிரதசால தான் இருக்கு இல்லைங்களா? சுக்கரதசா தான். சுக்கரதசாவில் அது நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் கல்யாணங்க. அந்த சமயத்துல கல்யாணம் தான் மெயினா நடந்துச்சு. சரிங்கய்யா சரிங்கய்யா. இவரு வந்து ஏதாவது காதல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாங்கய்யா? இல்லைங்கம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. அடுத்து வேற என்னன்னு கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ. கேக்குறீங்களாம்மா? ஐயா கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. அடுத்தபடியா வேற யாராவது கேக்குறீங்கன்னா கேளுங்க. இந்த ஜாதகத்துல வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு எல்லாமே. ஆமா, ரொம்ப கஷ்டமானது இல்ல. இருந்தாலும் இந்த திருமணங்கிற அந்த அஷ்டமத்து சனி வர்றதுனால நம்ம எப்ப பண்ணலாங்கிறது தான் மெயினான பாயிண்ட். நிச்சயமா ஐயா. ஏன்னா ஆமா அஷ்டம சனியில அது. ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா. சூரிய தசை வந்து நற்பலனை கொடுக்கும். சூரியன் வந்து ஒரு சனியோட இணைஞ்சிருந்தாலுமே அந்த குருவோட புக்தி நல்லதுதான். ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி. சார் வணக்கம்மா. இவருக்கு பூர்வீக சொத்துல இருக்குங்களா? இந்த பூர்வீகம் சொத்துன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நான் என்னுடைய சுய சம்பாத்தியம் தான், வேற ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இவர் கூடயே தான் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ அவரு வெளியில போயிட்டாரு. அவர் வெளியில வேலை பார்க்கிறாரு. நாங்க இங்கதான் இருக்கோம். அவர் வெளியில போய் எவ்வளவு நாள் ஆகுதுங்க சார்? இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க. நன்றிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்தபடி யாராவது கேக்குறீங்களா? யாருக்குமே சந்தேகம் இல்லையா? சார் வணக்கம். இந்த கல்யாணத்தப்ப சொல்லுங்க. உங்களுக்கும் அல்லது ஜாதகரோட அம்மாவுக்கும் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுங்களா? இல்லைங்க சார், அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜாதகரோட அம்மாவுக்கு உடல்நிலையில எந்த பாதிப்பும் இல்லை அந்த திருமணத்துல அந்த காலகட்டத்துல? இல்ல சார், அப்படியெல்லாம் பெருசாலாம் எந்த விதமான வர்றது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆனா அந்த டைம்ல அவர் வந்து வெளியில தான் இருந்தார் ஜாதகர். அப்பா அம்மா கூட இல்ல இல்லைங்களா? இல்ல அவரு ஒரு 1.5 வருஷமே வெளியில தான் இருக்காரு. அதான் இல்ல இந்த கல்யாணத்தப்ப அந்த டைம்ல உங்க கூட இருந்தாருங்களா இல்ல வெளியில இருந்தாருங்களா? வெளியில தான் இருந்தாரு. கல்யாணத்துக்கு வந்தாரு. ஓகே ஓகே எங்க கூட வந்து அவர் இல்ல. எங்களை விட்டு 1 வருஷம் ஆயிட்டு சுத்தமா வெளியில போய். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. சுக்கிரதசையில கேது புத்தியில இவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. அதை வேணா ஆய்வு செய்யுங்க. சுக்கிரதசை கேது புத்தியில வேலை கிடைச்சது. அதாவது ஜூலை 2024க்கு மேல. அதனால அந்த ஜூலைக்குள்ளார இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்றாரு இவரு. ஆன்லைன்ல தான் அட்டன் பண்றாரு. பெங்களூர் பேஸ்டு கம்பெனிங்களா சார் அது சொன்னீங்களே? ஆமா மேடம். ஆமா, பெங்களூர்.
இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆன்லைன் இன்டர்வியூலே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ ஆஃபர்லாம் அடிச்சிட்டாங்க. பட் சம்பளம் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா இவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறது கேட்கும்போது இவர் ஒரு 90,000 அப்படின்னு சொல்றாரு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. பட் ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு 1,50,000 சம்பளம். பட் இவர் வந்து ஏன் கம்மியா கேட்டாரு அப்படிங்கறது இங்க சொல்ல முடியுமா? கிரக ரீதியா அதனால அவர் கம்மியா கேட்கிறாரு அப்படிங்கறதுனால நேரடியா வர சொல்லி ஒரு வாட்டி பார்த்திருக்காங்க. பிகாஸ் அந்த நாலேஜ் ஏற்றதான் இவர் கேட்கிறாரா, ஸோ நம்ம நாலேஜபிள் பர்சன்ட்ட தான் வந்து பேசணுமா அப்படிங்கிறது கூட அந்த செகண்ட் ரவுண்ட் இருக்கலாம். நேரடியா வர சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அங்கேயுமே. அப்போதான் அவங்க சொல்றாங்க இந்த சம்பளம் வந்து நீங்க கம்மியா கேட்குறீங்க. ஆக்சுவலா இந்த ஜாப்க்கு வந்து சேலரி 1.5 lakhs. ஸோ நீங்க கம்மியா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவரோட ப்ரீவியஸ் சேலரிக்கு ஓகே திஸ் இஸ் 100% மோர் தென் தட். அது நீங்க எப்படிங்கிறது கணக்கீடு செஞ்சுக்குங்க. அப்ப இவருக்கு வந்து அது இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான சேலரி தான். பட் அவங்க வந்து கேண்டிடேட் வந்து நம்ம கரெக்டா எஸ்டிமேட் பண்றோமா அப்படிங்கிறது அவங்க இல்ல சூப்பர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோமா அண்டர் எஸ்டிமேட்டா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. வெளி மாநிலத்துல இருந்து கூப்பிட்டாங்க. இவரும் போய் அதை அட்டன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு தான். வேலையில இருக்கிறாரு. ஆனால் அந்த வேலைக்குன்னு உண்டானது 1,50,000 ஆனால் அதை குறைத்து 90,000 இவர் வந்து கேட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஏன் அந்த குறைவு பண ரீதியான இல்ல சம்பள ரீதியான குறைவு கிரக ரீதியாக எப்படி சொல்லலாம்? கேது புத்தி அப்ப நடக்கும். மேடம் 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குரு வந்து செவ்வாய் வந்து தொடர்பு கொள்றாருல்ல மேடம். அப்போ 2ஆம் இடத்துல வருமானம் வரணும். ஆனா குரு தனகாரனே நல்லா ஆட்சியா இருக்கிறதுனால ஒரு நல்ல செல்வம் வரணும். ஆனா செவ்வாயுடைய பார்வை வந்து என்னடானாக்கா படுறதுனால வந்து என்னடானா கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் தடை போடுறதுக்கான வாய்ப்பு இதால இருக்கலாம்ல மேடம். அது ஆமா, செவ்வாய் டிகிரி லக்னாதிபதி வைஸா. மேஷத்துல 15 டிகிரில அந்த கொஞ்சம் நீச்சத்துல இருக்காரு இல்லைங்களா? செவ்வாய் 2ஆம் இடத்து செவ்வாய் பார்வை கிரக அமைப்புகள் பிரகாரம். செவ்வாய் வந்து குருவை பார்க்கறதுனால இங்க கேடுறது கிடையாது. செவ்வாய் மேடம் குரு பார்க்கல. மேடம் லக்னாதிபதி கேது சனி. புத்தி நடந்ததுனால சுருக்கி இருக்கலாம்ல மேடம்? அதுதான் கரெக்ட். கேது புத்தி. அதான் கரெக்ட். சனி சனி கேதுவை பாக்குறாருங்க மேடம். ஆமா. சனியை அதாவது சனி பகவான் கேதுவை பார்க்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு என்பவர் தனத்தின் காரகர் சனியோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய் பார்க்கறதுனால குருவோட இது குறையாது. பிகாஸ் செவ்வாயும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் தான். இவர்கள் இருவரும் ஒரு அணியை சேர்ந்தவர்கள். அப்போ செவ்வாய் பார்க்கறதுனால குரு அங்க மட்டுப்பட மாட்டார். இதே சனி பகவானும் சேர்ந்து அங்கே இணையும் பொழுது செவ்வாயும் சனியும் சேர்ந்து இணைந்து ஒன்றாக பார்க்கும்பொழுது அங்க குரு நிச்சயமாக மட்டுப்படுவார். இந்த இடத்துல சனியோட இணைவு 2ஆம் அதிபதி. ஆனாலும் 2ஆம் அதிபதி வர்க்கோதமும் ஆட்சி. ஆனா இங்க விஷயம் என்னன்னா அந்த புக்தி நாதனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். கொடுப்புனை என்பது சனி பகவான் இணைவுல ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வந்து மட்டுப்படுகிறார் தான் குரு. ஆனால் அந்த நேரத்தில் யார் புக்திநாதன் தசாநாதன்? கேது என்பவர் சுருக்கவே செய்வார். 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது வெளியூர் வேலை. அதாவது நகர்வுன்னு சொல்லுவாங்க. வேலைன்னு சொல்றதோட நகர்வு. அப்ப அந்த வெளி மாநிலத்தில் இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேதுவோட பீரியட்ல சரராசியில் இருப்பவர் வெளிநாடு போகணுமா இல்ல வெளி மாநிலம் போகணுமா என்ன காரணம்ங்கிறது இப்ப நீங்க சொல்லலாம். வெளிநாடு போனா என்ன காரணம் இல்ல வெளி மாநிலம் தான் போறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? மேடம் சனி பார்வை இருக்கிறதுனால கேது வந்து வெளி மாநிலம் கூட்டிட்டு போறாரு மேடம். ம். அந்த ஆடு அளவுக்கு வந்து ராகு இருந்தா போவாங்க. கேது வந்து இருக்கறனால வெளி மாநிலம். அப்படி இல்ல. கேது என்பவர் அந்த கிரகத்தை சுருக்க சொல்றார். அந்த 12ஆம் இடங்கிறது இங்க சரராசியாக இருக்கிறது. அந்த சரத்தன்மை ஒருபடி குறைக்க செய்வார். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க சனி பகவான் பார்வையில இருந்துதான் கேது இந்த புக்தியை நடத்துறார். 12 வந்து கொஞ்சம் மட்டுப்பட செய்கிறது. அந்த பாவத்தோட ரேஞ்ச் வந்து குறையுது. 100% எப்பொழுது இருக்கும்? வெறும் குரு மட்டும் சரராசியில் அமர்ந்தார். குரு வந்து சரராசியில் அமர்ந்து அவர் லக்னத்திற்கு 12 8 அமர்ந்தால் 12ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ அமர்ந்தால் சரராசியில அமரும் குரு வந்து பாத்தீங்கன்னா வெளி நாட்டிற்கே கூட்டி செல்வார். பாத்தீங்கன்னா கடல் கடந்து போயிருவாங்க. எந்த விதத்திலும் பங்கப்படக்கூடாது. அந்த 12ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ அமரும் கிரகங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இங்கே வந்து பாத்தீங்கன்னா கேது அந்த பாவத்தை ஒரு வகையில் சுருக்க செய்தாலும்
அதே சமயத்தில் இங்கே சனி பார்வை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு 60% தான் மார்க் வாங்குது. அப்போ 60% வாங்குதுன்னா 100 எங்க 60, அப்போ பக்கத்துலதான் எங்கேயாவது நகர்த்துவோம். செவ்வாய் பார்வை செவ்வாயோடைய பார்வை வேற இருக்குல்ல மேடம் அந்த பாவத்துல. பாவத்துக்கு செவ்வாய் பார்வை விழுகிறது. மேடம் மீது டெபாசிட்டர் வந்து தேசம் ஆயிட்டாருங்க மேடம். சார் அவர் நீச்ச பங்கத்துல இருக்கார். டெபாசிட்டர் வந்து நீச்சமா இருந்தாலும் அவர் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார். குருவோட இணைந்துதானே இருக்காரு. வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலதான் லக்னாதிபதி அவரே நன்றாக இருக்கிறதுனாலதான் ஜாதகர் மெக்கானிக்கல் படித்திருக்கிறார். கேது புத்திநாதன் மீது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்பு இல்லாம வெளி மாநில அமைப்பு கொடுத்தாருன்னு சொல்றீங்களாங்க மேம்? செவ்வாயோட பார்வை விழலம்மா. செவ்வாயோட பார்வை அந்த பாவத்துல அதுவும் டிகிரி அளவு 14 விழுது. சனி 14 பார்வை இருக்கு. விழுதுதான். ஆனால் நேரடியாக கேதுவை தொடர்பு கொள்ள கேதுவை தொடர்பு கொள்வது சனி பகவான் அதை மட்டுப்படுத்த செய்கிறார். அந்த பாவத்தை மட்டுப்படுத்த செய்கிறார். அந்த சர இயக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறாருன்னு எடுத்துக்கணும். சரம் என்றால் என்ன? நகர்ந்து ரொம்ப தூரம், அதுதான் சரராசி. இயங்கிக் கொண்டே இருக்கிறது, வெகு தூரம் அழைத்து செல்வது. அந்த வெகு தூரம் என்றது இந்த சனி பார்வையிலையும் மட்டுப்படுகிறது, கேது மட்டுப்படுகிறது. செவ்வாய் வந்து இந்த பாவத்தை தான் தொடர்கிறது. அதனால கொஞ்சம் மட்டுப்படுது. இப்ப சனி பார்வை இல்லைன்னா வெளிநாடு அமைப்பு கிடைச்சிருமாங்க மேம்? இல்ல, கேதுவுமே குறைக்கிறாரு இல்லைங்களா? அதான் இப்ப என்னோட டவுட் என்னன்னா, கேதுங்கிறதுனால அதோட அமைப்பை வந்து குறைச்சு கொடுக்கறாரா, வெளிநாட்டுக்கு பதிலா வெளி மாநிலம் அந்த மாதிரி கொடுத்துருவாரான்னு கேக்குறேன். கேதுவோட இயல்பு குணம் சுருங்க செய்வது இல்லைங்களா? அந்த பாவத்தை சுருக்குவார். 2 என்பது வெளிநாடு நகர்வு அப்படிங்கிறது. நகர்வை வந்து சற்று சுருக்க செய்வார் அப்படிங்கறத இந்த இடத்துல கேதுவை நீங்க எடுக்கணும். அது சனி பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்படின்னா என்னன்னா 40% இவர்கள் இங்கே மட்டுப்பட செய்கிறார்கள். அந்த சதவீதத்தை இங்க எடுங்க. 40%ன்றது இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாவத்துல வந்து ஒரு தாக்குதல் இருக்கு. அதனால வீடு கொடுத்தவன்னு பாத்தீங்கன்னா நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்ச பங்கத்திலே இருக்கிறார். மேலும் செவ்வாயோட ரொம்ப இல்ல, செவ்வாய்க்கு லேசான பார்வைதான் சனி மேல விழுது. அதனால அந்த அளவுக்கு இந்த சனி கெடுத்துட மாட்டார். அந்த 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 மதிப்பு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பாவத்துக்கு புக்திநாதனாக அமர்ந்து அங்கே நடத்தும் பொழுது கேது அங்கே அமர்ந்து சனி பார்வையிலிருந்து அந்த பாவத்தில் எப்படி செய்வார், எந்த நிலைமையில் செய்வார், அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போறோம். செவ்வாய்க்கு சர்வத்துல கேது இருக்கு. ஏன்னா கேது ராகு எல்லாம் வந்து அந்நியர்கள் மத்தியில புழங்க செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருந்தாலும் எந்த அளவிற்கு அவர்கள் நகர்த்துவார்கள். இங்க ராகு கூட பாருங்க சரராசியில தான் இருக்கு. ராகுவை பார்த்தீங்கன்னா குரு தொடர்பு கொள்றாரு. மேலும் வீடு கொடுத்தவனும் நல்ல ஒரு சந்திரனாக இருக்கிறார். அதே ஒரு ராகு புக்தியோ ராகு தசா வரும்பொழுது நிச்சயமாக இவர் வெளிநாடு செல்வார் 2048க்கு மேல. ஆனால் கேது வந்து பங்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாங்க மேம் என்னோட டவுட் என்ன அப்படின்னா, கேதுவோட காரகத்துவத்தினால அந்த சுருங்க செய்யறதுனால வெளி மாநிலம் கிடைக்குதா, இல்ல கேது மேல சனி பார்வை இருக்கிறதுனால கிடைக்குதா? ரெண்டுமே 2 மார்க்கிங் ஆட் பண்ணுங்க. கேது பாவத்தை சுருக்குவார், அதற்கு ஒரு மேலும் இந்த கேது அதாவது 12ஆம் பாவத்தை சுருக்குறாரு. மேலும் இந்த கேது சனி பார்வை வாங்கி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சனியோட பார்வை அந்த 12ஆம் பாவத்தில் விழுகிறது. அப்போ 2 மைனஸ் ஆகுது. 2 மைனஸ் ஆகுது. காரகரும் பாத்தீங்கன்னா பங்கப்பட்டிருக்காரு லைட்டா இல்லைங்களா? சந்திரன் பயணம் இல்ல, அதுக்கு இங்க நீங்க எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல கேதுவோட புக்தியை மட்டும் எடுங்க. நகர்வு என்பது 12ஆம் இடத்துல நகர்வு. அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து சந்திரன் எல்லாம் பங்கப்படல, குருவின் பார்வையில தான் சந்திரன் இருக்கு. சந்திரன் கேது வந்து பாக்குறாரு. அதாவது 6ஆம் இடத்துல ஒளி விடுது சந்திரனோட ஒளி. அதாவது சுக்கிர பட்ச அஷ்டமி தான். ஆனா அது ராகுவோட பிடியில கொஞ்சம் இருக்கு. அதனால சரியா பாக்கல. இல்ல சார், 22 டிகிரி விலகிட்டாங்கல்ல சார். ராகு வந்து இங்க 23 டிகிரி இருக்காரு. 8 டிகிரில தான் இருக்காரு சார் சந்திரன், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காரகர் என்பது பயணத்திற்கு எடுக்கலாம். சரி, ஓகே, அதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்.
ஆனா இந்த பாவத்தை பாருங்கள், பாவம் எவ்வளவு விதம் உங்களுக்கு அந்த மார்க் போடுங்க. இந்த பாவத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? கேது புக்தியில நடக்கக்கூடிய இந்த பாவத்துக்கு 12ஆம் வீட்டிற்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 50% வருது மேடம். மேடம் சந்திரன் 1 டிகிரில தான் இருக்காரு மேடம். ஆமாங்கம்மா. அவர் 6ஆம் பார்வை 6ஆம் பாவத்துல ஒளி விடுறதுனால அவர் கேதுவை பார்ப்பார் இல்லைங்களா, அத்தனை டிகிரியும். கேது நிச்சயமா பார்ப்பாரு. சந்திரனோட பார்வை கேது மீது படுகிறது. அதுதான் மேடம். அது ஆமா ஆமா. இல்ல சந்திரன் காரகத்தை எடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கு சொல்றேன். அது பெரிய அளவு தேவையில்லை. சரி சரி. பார்வை கேது மீது பட்டு சுபத்தன்மை அடைகிறார். ஏன்னா அந்த சுபத்தன்மை இருக்குது. ஆனா இங்க 60% போடலாம் அப்படின்னு சொல்ற மார்க். 60ல இருந்து ஒரு 70 இல்லைன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல போட முடியாது. ஒருவேளை இவர் 100% எடுக்கிறார், 80%க்கு மேல் இருந்து சரராசியில் பங்கப்படாமல் இருக்கிறாருன்னா வெளிநாடு அப்படிங்கிறது சொல்லலாம். நிச்சயமா அடிச்சு சொல்லலாம். இந்த ராகுவுமே பாருங்களேன், ராகு வந்து உங்களுக்கு கரெக்டா வெளிநாட கொடுப்பாரு. அதற்கு பாருங்க, ராகு முதலில் பங்கப்படுறாரான்னு பாருங்க. லக்னத்திற்கு ரோகாதிபதியோடு தான் சேர்ந்திருக்கிறார், இல்லை என்று சொல்லல. ஆனா சந்திரன் இங்கே நல்ல ஒளி பொருந்திய சந்திரன். ராகு சரராசியிலிருந்து ஒளி பொருந்திய சந்திரனுடன் இருக்கிறார். மேலும் செவ்வாய் சனி தொடர்பே இல்லை இந்த ராகுவிற்கு. அப்ப ராகு இங்கே நன்றாகவே இருக்கிறார், அது சரராசியில் இருக்கிறார். அப்பதான் நீங்க சொல்லணும், அந்நியர்கள் மத்தியில் வெளிநாடு இது போன்ற விஷயங்கள் அமைப்பில் ராகு தசை ராகு புத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த பாவம் வந்து இங்க ராகு எப்படி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ராகு வந்து பங்கப்படல, ராகு நன்றாகவே இருக்கிறார். மேலும் பாருங்க, குருவோட பார்வையிலே இருப்பாருன்னு நினைக்கிறேன். 3, 4, 5. ஆமாங்க மேடம். ராகுவும் இருக்காரு. அப்ப இந்த ராகுவுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 80% கொடுக்கலாங்க மேடம். இதுக்கு மேலே அதுக்கு மேலே வரும் மேடம். ஆமா. அப்ப இவர் வந்து நகர்த்திடுவார் இல்லைங்களா? ராகு வந்து அந்நியர் மத்தியில நகர்த்திடுவார். கடல் கடந்து செல்வார். மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா கடகராசி, நீர் ராசி. இந்த இடத்துல இந்த ராசி எல்லாம் கொண்டு வரலாம் நீங்க. தசாரம் சிரம் உபயம், அப்புறம் பாத்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல நீர் தத்துவத்தை நீங்க கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க வெளிநாடு போறாங்களா, கடல் கடந்து போவாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நீர் தத்துவத்தை நீங்க அழைச்சிக்கலாம். சோ இப்படிதான் பார்க்கணும். ராகுவோட தன்மை எப்படி இருக்குது, இப்ப நடந்த கேதுவோட தன்மை எப்படி இருக்கிறது. 12ங்கிறது நகர்த்துதல். அப்ப நகர்த்துதல் என்பது வெறும் 6, 8 மட்டும் பார்க்காதீங்க, 8 மட்டும் பார்க்காதீங்க, 12 மட்டும் பார்க்காதீங்க. சரராசியில இருக்கிறாங்களா, சரி அங்க அமர்ந்த கிரகம் வந்து ராகு கேதுக்களோ இல்ல எந்த கிரகம் வேணாலும் அமரட்டும், ஈவன் சுக்கிரன் அமரட்டும், குரு அமரட்டும், யாரும் வேணாலும் அமரட்டும், செவ்வாய் கூட அமரட்டும். சரராசியில் அமர பெற்றவர்கள் எந்தவித பங்கமும் இன்றி சுபத்தன்மையிலிருந்து ஒரு தசாநாதனாக இருந்து செயல்படுத்தினால் நிச்சயமாக அவர் இருக்கும் இடத்தை விட்டு நகர்த்துவார். இதுவே ராகுவா இருந்தா அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரபு நாடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொண்டு போயிருவார். அந்நியர்கள்லயே வந்து அந்த வேற்று மதத்திற்கு நம்மளை வந்து கூட்டி அழைத்து செல்வார். கேதும் அதே போலதான். மற்றபடி செவ்வாய், சந்திரன், குரு, சுக்கிரன் இவர்கள் வந்து அந்த எந்த வீடோ கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த திசை நோக்கி இருக்கிற நாடுகள் எதுவோ அதை நம்ம கூட கூகுள்ல வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில இருந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கிற வெளிநாடுகள் என்னவோ அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து இன்னும் ப்ரூஃப் செய்யல. இப்ப அமெரிக்கானா அமெரிக்கா போவாங்க, ஜப்பான் போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க அப்படின்னா நீங்க அந்த திசைகளை நோக்கி பார்த்துக்கலாம். சரி ஒருவேளை கிழக்குன்னா இப்ப கிழக்கு பிராந்தியத்துல என்னென்ன நாடுகள் இந்தியாவில இருந்து இருக்கு, மேலும் அந்த கிரகமும் பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாயா இல்ல சனியா, இது போன்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சுக்கிரனா, சோ அந்த காரகத்தை ஒட்டி கூட நம்ம சொல்லலாம். சுக்கிரன்லாம் நல்லா ரிச் கண்ட்ரி எல்லாம் கூட சொல்லலாம். இதெல்லாம் சும்மா புதுசா நம்ம யோசிக்கிறோம், காரகத்தை ஒட்டி சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஆனால் சரராசியில் அமர்ந்த கிரகங்கள் தசாநாதனாக நடந்து அவர்கள் எந்த விதத்திலையும் பங்கப்படாமல் சுபத்தன்மையில் இருந்தால் நிச்சயமாக கடல் கடந்து வெளி தேசத்திற்கு அனுப்புவார்கள். அது என்ன தேசம் அப்படிங்கிறது அப்படின்னா அதற்கு நீங்க கிரகத்தின் காரகத்துவமும் அந்த திசையும் கொஞ்சம் எடுத்து கூகுள்ல போட்டு நீங்க தேடி பார்க்கலாம். நம்ம நாட்டில இருந்து இந்த திசைக்கு என்னென்ன நாடுகள் வருதோ அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், பரவாயில்ல ஸ்பெசிபிக்கா இந்த கண்ட்ரிக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுவாங்க. நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது இன்னும் நான் ஆய்வு உட்படுத்தல, பட் இது ஒரு ஐடியா.
அதனால ராககேதுகள் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு செல்ல நம்மள அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. எல்லா கிரகங்களும் அனுமதிக்கும், அவர்கள் இருக்கும் நிலையை பொறுத்து. மேடம் இந்த 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்து தசை நடத்தி தானங்க மேடம் அவர் போயிருக்காரு வெளியில. அப்ப சனியோட பார்வை இருக்கிறதுனால அந்த ஆழ்மன சிந்தனைகள்ல அதுல வந்து அந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால அவர் சேலரி கம்மியா கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லலாங்களா? அதுவும் சொல்லலாமா, ஏன்னா இங்க நடத்துறதே கேது புக்தி தானே. அவரும் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிரன் என்பவர் பணத்திற்கு காரகர். அந்த காரகத்தையும் அங்க குறைக்கிறாரு. இப்ப ஐயா நடுவுல சொன்ன மாதிரி பயணத்துக்கு சந்திரன் எடுக்கிற மாதிரி இந்த பணத்துக்கு வந்து சுக்கிரனை கூட எடுக்கலாம். ஏன்னா அவர் பார்க்கிறார், புக்திநாதன் பார்க்கிறார். எல்லா நேரத்தையும் நம்ம சுக்கிரனை கூப்பிட போறது இல்ல. அந்த நேரம் நடக்கிறதே கேது புத்திங்கிறதுனால நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். அந்த சனி பார்க்கறதுனால அந்த பண ரீதியான ஒரு தொகுப்பு வந்து அவர் கொஞ்சம் குறைச்சு கேட்பாரு அப்படிங்கறதையும் சொல்லலாம். அதாவது நமக்கு நிறைய வரணும் அந்த வேலைக்கு சம்பளம், அதுதான் நியாயம். ஆனா அதை விட கொஞ்சம் குறைச்சு கிடைக்கும். அது வந்து அவங்க கொடுக்கல, இவராவே குறைச்சு கேட்டுறாரு. அதான் அந்த புக்தி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இவருக்கே அதுக்கு முன்னாடி இவர் கேட்கறதே 100% தான் கேட்கிறாரு அதிகமா. புரியுதுங்களா? ஆனால் இவர் வேலை பார்த்தது குறைவான சம்பளத்திற்கு இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த ப்ரீவியஸ் ஜாப்ல. 30 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாருன்னா அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவர் 60 ரூபாய் கேட்கிறாரு. அவரை பொறுத்தவரை இட் இஸ் குட். அவரை பொறுத்தவரையிலையும் 100% கேட்கிறோம். ஆனால் கம்பெனியை பொறுத்தவரையிலும் இவர் கம்மியா கேட்கிறாரு அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இவரு கம்மியா கேட்கறதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கிறார். மேலும் 5ஆம் வீட்டை அந்த சனி பார்த்து அந்த ஒரு உயர்வான ஒரு விஷயங்களை கேட்காமல் தன்னைத்தானே அந்த இடத்துல குறைச்சு கேட்டுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிடுறாரு. அப்படி சொல்லலாம். சுக்கிர திசையில 6ஆம் இடம் கெடும் ஏங்க மேடம்? 6ஆம் இடம் கிடையாது சார். 5 சுக்கிரன் இருந்து திசை நடத்தும் போது 6ஆம் இடம் கெடும். இல்ல, ஏன் 6ஆம் இடம் கெடுங்கிறீங்க? இல்ல வேலை விஷயம் மேடம். இல்ல, அது காரணக்காரங்களை சொல்லுங்க சார். 6ஆம் இடம் கெடும், 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றாரு. இப்ப ஆமாங்க, சுக்கிரன் 6ஆம் இடம் வந்து கெடும். அந்த பட்சத்துல நோய் கெடும். நோய் கெடும்னா நல்லா உடம்பு நல்லா இருக்கும். கடன் கெடும்னா அந்த மாதிரி மேடம், கடன் அடைப்பாரு, எதிரிகள் அடங்குவாங்க, வேலை வந்து பிரச்சனை, அப்படி எடுத்துக்கணும் மேடம் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன காரணமா சொல்றீங்கன்னு கேட்கிறேன். 6ஆம் வீட்டிற்கு 12ல உட்கார்ந்து இருக்கிறாரா, எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். மேடம் சுக்கிர திசை பத்தி பேசும்போது மேடம், சுக்கிர திசை 5ல இருந்து ஆப்ரேட் பண்றாரு. 5ல இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது திரிகோணங்கள் இயங்கும் போது அந்த 6ஆம் இடம் வந்து 5க்கு அதான் அந்த ராகு இருக்கக்கூடிய 6ஆம் இடம் வந்து கெடுன்றதான ரூல்ஸ் மேடம். வீட்டில் சுக்கிரன் அமர்கிறார். 6க்கு வேலை என்பது நீங்க சொல்ற அந்த 6 தான். அவருக்கு 12ஆம் வீட்டில் இந்த சுக்கிரன் அமர்கிறார். 1, 5, 9 பாவங்கள் குணங்கள் இயங்குகிறது. அப்ப ஜாதகருக்கு உயர்வு என்பது உண்டு. அதுக்காக அவர் வந்து வேலை வெட்டி இல்லாம ஐடியலா இருப்பாருன்னு சொல்லக்கூடாது. 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். பேரளவிற்கு வேலை இதெல்லாம் உன்னதமா கொடுப்பாரு. அதே சமயத்துல 5ஆம் வீட்டுல அவர் 20 டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். இப்ப மீதி 10 டிகிரி ஒளி வந்து 6ஆம் வீட்லயும் படதானே செய்யுது. அப்ப செய்கிறார். அப்ப வேலையை கொடுப்பார். மேலோட்டமா பார்த்துட்டு வேலையில இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பாகை அடிப்படையில பாருங்க. என்றுமே கட்டத்தை வந்து வைத்து நம்ம கண் அதோட முடிஞ்சிடக்கூடாது. வானமண்டலத்திற்கு எந்த கோடுமே இல்லை. நம்ம புரிதலுக்காக நம்ம கட்டமா போட்டுக்கிறோம். ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம். 12 பாவங்கள்ன்ற மாதிரி வச்சுக்கிறோம். பட் அதை வந்து பாகை அடிப்படையில நீங்க பாருங்க. பாகை அடிப்படையில பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே புரிய வரும். 20 டிகிரியில் இருக்கும் சுக்கிரன் 6ஆம் வீட்டையும் தனது இருப்பால் பலப்படுத்துகிறார். அப்ப 6ஆம் வீடு பலம் ஆகுது அப்படின்னா வேலையும் கொடுத்துதான் ஆகணும் இந்த சுக்கிரன். அப்ப 5ஐயும் அவர் செயல்படுத்த வேண்டும், 6ஐயும் அவர் செயல்படுத்த வேண்டும். அந்த 10 டிகிரிக்கு என்ன டென்சிட்டியோ, அதாவது அழுத்தம் எவ்வளவோ அந்த அளவிற்கு அந்த வேலை உன்னதம் அடைய செய்வார் இந்த சுக்கிரன். மேலும் அதை கேது வந்து உறுதிப்படுத்துறாரு. 12ஆம் வீடுங்கிற போது நகர்த்துறாரு, வெளி மாநிலத்திற்கு கொண்டு போறார். ஆனா இங்க சனிதான் பார்த்து கெடுக்கிறது. சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் ஒரு ஒரு சிறு குறிப்பு மாதிரிதான். நாளைய ஜாதகத்திற்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. இன்றைய ஜாதகத்துல முக்கியமா பிரதானமா திருமணத்தை பத்தி தான் கேட்டாரு.
வேற பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஈவென்ட்ஸ், பாஸ்ட் ஈவென்ட்ஸ். இது வந்து இந்த கேதுவோட அமைப்பு கொஞ்சம் ஒரு துல்லியமா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நான் சொன்னேன். 12ஆம் இடத்தில் அமர்ந்த கேது புக்தி ஏன் வந்து சம்பளம் குறைவாக ஜாதகரையே கேட்க வச்சுச்சு. ஏன்னா இது அவர் சொன்னாரு, ஜாதகரோட தந்தை சொன்னாரு. அது கிரக ரீதியாக பார்க்கணும். கிரக ரீதியாக என்ன அமைப்பு இருந்ததுனால இவருக்கு அங்கே சம்பளம் குறைவாக கிடைத்தது. சரி, வேற ஏதாவது பேசுறதா இருந்தா நீங்க குருமார்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. இங்க வந்து பவர் ஷட் டவுன். ஸோ லேப்டாப் ஆல்ரெடி இட்ஸ் கான். ஸோ நான் மொபைல்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது பேசணும் அப்படின்னா பேசுங்க. மேடம் நாளைக்கு ஈவினிங் தானே மேடம்? அப்ப ஜாதகம் வந்து நாளைக்கு ஈவினிங் போடுவீங்களா எப்படி மேடம்? ஜாதகம் ரெடி தான். நீங்களே காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களாம்மா? போட்டாக்கு இன்னைக்கு கூட போட்டுருங்கம்மா. நல்லா எடுத்து கூட தயவு செய்ய. ஏன்னா அந்த ஜாதகம் லக்ன சந்தியில் இருக்கிறது. லக்ன சந்தியில் இருக்கிற ரொம்ப சவாலா இருக்குங்க மேடம். சம்பவம் கொடுத்துறேன். சம்பவத்திற்கு ஆன்சர் கொடுத்துறேன். நீங்கள் எந்த லக்னம் என்று உறுதி செய்து கொண்டு அதற்கு கேள்விகளுக்கு விடை கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. சிங்காரவணன் பேசுறேன். ரொம்ப நன்றி. குருமார்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பு சார். உங்க பையனோட நல்லாவே இருக்கு சார். அதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார். கொடுப்பனே நல்லா இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களும் பரவாயில்ல. அவயோக தசாவா இருந்தாலும் அவர்கள் நல்ல நிலையில இருந்து ஜாதகருக்கு மென்மேலும் வந்து நல்ல நிலை கொடுப்பாரு. ஏன்னா தொடர்ந்து என்ன அவர் கொஞ்சம் உங்களோட தள்ளி இருப்பாருங்க சார். அவ்வளவுதான். பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் மேடம். பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். சரிங்க சார். சரி, ஜாதக ஆய்வு, இன்றைய ஜாதக ஆய்வு இதோட முடிச்சுக்கலாம். பேசணும் ஒரு மேடம். அந்த உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. சொல்லுங்கம்மா. இல்ல உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கனால மீட்டிங் முடிச்சுக்கலாமா மேடம்? எனக்கு இங்க பவர் ஷட் டவுன். ஸோ நானே மொபைல்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். முடிக்கிறதா முடிச்சுக்கலாம். இல்ல ஜென்ரலா பேசணும்னாலும் பேசலாம். 1 o'clock வரலையும் வந்து ஓகே எனக்கு. மேடம் ஒரு டவுட் மேடம். தந்தையை விட்டு தொடர்ந்து நகர்ந்தே இருப்பாருன்னு சொன்னீங்களா, அது என்ன ரீசன்ல மேடம்? சந்திரன் பாருங்க 7ஆம் இடத்துலதான் இருக்கு. திருமணம், மனைவி இது சார்ந்த விஷயங்கள்ல தான் அப்ப அதிகமா இருப்பாரு. அதே மாதிரி நடப்புலையும் பாருங்க சனியோட இணைஞ்சிருக்கு சூரியன். அப்போ சங்கடம் அப்படி இல்லைன்னா தந்தையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். சூரியனும் எந்த வீட்டுல இருக்கிறாருன்னு பாருங்க. சூரியன் வந்து 4 இருக்கிறாரு. 4/12 இயங்கிட்டே தான் இருக்கும் பையனும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 8/12 இயங்கும் போது அவர் பிறப்பிடத்தை விட்டு வெளியூர்ல தான் இருக்கணும். சரி மேடம். அவருக்கு பயணிக்கிறது தசைகள் வந்து அப்படி அவருக்கு அமைப்பு இருக்கு. சரி மேடம். நன்றி மேடம். நம்ம சம்பவத்திற்கு தான் பாவத் பாவா நான் சொல்லி கொடுத்தது. மற்றபடி இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஜாதகம்ன்றதுனால நம்ம அப்படியே பார்த்த எடுப்புலயே நம்ம சொல்லிடலாம். இதற்காக நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு சம்பவம் நிர்ணயங்களை பாஸ்ட் ஈவெண்ட்டை கண்டுபிடிக்க ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபியூச்சருக்கான கேள்வி எது கேட்டாலும் நீங்க டப்பு டப்புன்னு நடிச்சிடலாம். ஏன்னா ஃபியூச்சர் என்ன கேட்பாங்க? பிறப்பு, இறப்புகள், திருமணம் இது சார்ந்த விஷயங்களை தான் கேட்பாங்க. எங்களுக்கு தம்பதியா இருக்கும், எங்களுக்கு குழந்தை பிராப்தம் எப்போ வரும், எப்ப நடக்கும்? குழந்தை இல்லாதவங்க கேட்பாங்க. வேலை இல்லாம இருப்பாரு அவரு. வேலை சரியா இல்லைங்க, எனக்கு வேலை எப்பதான் கிடைக்கும் ஃபியூச்சர்ல, நான் எப்ப வேலையில செட்டில் ஆகும், எப்ப அரசு உத்தியோகத்துல செட்டில் ஆகும், எனக்கு எப்ப நிரந்தர வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு தந்தையா இருக்கிறவர் வந்து ஒரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஒரு மரண படுக்கையில சென்று கொண்டிருக்கிறாருன்னா அவர் ஜாதகம்னா பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா 2-3 பேரோ எல்லா ஜாதகத்தையும் எடுத்துடுவாங்க. பசங்களோட 3 ஜாதகத்தையும் வச்சு நம்ம சொல்லிடணும். தந்தைக்கு ஆகாத சூழ்நிலை எப்ப வந்து இதற்கான ஒரு முடிவோ இல்லை என்னவோ அதை வந்து நம்ம சொல்லணும். அதற்கெல்லாம் சம்பவ நிர்ணயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சம்பவ நிர்ணயங்களுக்கு தான் நம்ம வந்து பாவத் பாவா போறது, 6-8 தொடர்பு பார்க்கிறது. அது வந்து எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் எடுத்தால் போறோம். எனக்கு ஈவென்ட்ஸ்க்கு அதை எடுங்க. மற்றபடி இந்த மாதிரி கேள்வி ஜென்ரலா திருமணம்,
இப்ப இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். படிப்பு, உத்தியோகம் இதெல்லாம் வந்து காரக ரீதியாக கிரகங்களை பார்க்கலாம். இன்னும் படிப்புமே பாத்தீங்கன்னா அந்த தசாபுக்தி காலங்கள்ல எந்த கிரகமோ அந்த கிரகம் வந்து அந்த படிப்பை கூட்டி செல்லும். அதே மாதிரி 4ஆம் பாவம் எந்த அளவிற்கு தன்மையாக இருக்கிறதோ, பாவத்தன்மையோ சுபத்தன்மையோ, 50% 60%னா அவர் வந்து யூஜி மட்டும்தான் படிச்சிருப்பார். பிஜிக்கு அவர் போயிருக்க மாட்டார். அதாவது இளநிலையா அந்த கல்வி மட்டும் அவர் வந்து பயின்றிருப்பார், அண்டர் கிராஜுவேட். இதே ஒரு 65% மேல் அந்த 4ஆம் பாவம் நன்றாக இருக்கிறது என்றால் அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒரு கேண்டிடேட்டா இருப்பாரு. ஜாதகம் சொல்லும் அவர் வந்து யூஜி படிச்சிருக்கிறாரா பிஜி படிச்சிருக்கிறாரா. அதை அடுத்து அதற்கு சப்போர்ட்டிங்கான பாவங்கள் 9, 11. இப்ப 11ல சுபகிரகங்கள் இருந்து அந்த தசம் நடக்குதுன்னா பிஹெச்டி வரலையும் படிப்பாங்க. சோ இது போன்று நம்ம நிறைய ஆராயலாம். எவ்வளவு வேணாலும் எதுல வேணாலும் பார்க்கலாம். ஜாதகத்துல ஒரு கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது இல்லாம இல்லவே இல்லை. அத நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். ஒவ்வொன்றுக்குமே உண்டு. ஒருத்தங்க வந்து 10வது தான் படிச்சிருப்பானா கூட சொல்லலாம். ஒருவேளை அந்த பாவத்திற்கு 4ஆம் பாவம் பாவக அதிபதி ஏன்னா எப்படி கணக்கு போடணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சுபத்தன்மை, பாவத்தன்மை, கிரகங்கள் இணைவு, பார்வை, அந்த ஆதிபத்தியத்தின் அதிபதியானவன், அவனுடைய நிலை என்ன எல்லாமே. ஒருவேளை 20% தான் இருக்குன்னா 8வதே தாண்டி இருக்க மாட்டார், இல்ல 10வதே தாண்டி இருக்க மாட்டார். நல்ல நல்ல தசை வந்திருக்கலாம், புதன் கூட நல்லா இருக்கலாம், அந்த ஜாதகம் எல்லாம் ஏமாத்தும். அப்ப 4ஆம் பாவகம், 4ஆம் பாவக அதிபதி மற்றும் புதன் இவர்கள் நிலை என்ன அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் 100க்கு நீங்க மார்க் போட கத்துக்குங்க. அதுதான் அடுத்த நிலை. அதே மாதிரி இந்த பாவது பாவால ஈவென்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது கத்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வைத்துக் கொண்டால் மற்றவர்களுடைய, அதாவது அந்த கூட்டத்துல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்து அதுல தனியாக ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்களாக நம்ம வரணும் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, கிரௌட் ஆட் இன் கிரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் மேன் இன் கிரௌட் அப்படின்னா தனித்துவமாக தெரிய வேண்டும். என்னைக்குமே எக்ஸ்ட்ரா மைல்ஸ் வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இந்த உலகத்துல இருந்து கிடைக்கும். அதனால இந்த மாதிரி துல்லியமான விஷயங்களை நீங்கள் கண்டறிவதற்கு யோசிங்க. யோசிக்க யோசிக்க நீங்களே புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவீங்க. நீங்களாம் பாருங்க, சசியம்மா வந்து அந்த சனி 5ஆம் வீட்டை பார்த்தார், ஆழ்மன சிந்தனையை கெடுத்தார். 5ஆம் வீடுங்கிறது உயர்வு. அப்ப அந்த அந்த டைம்ல ஜாதகருக்கே வந்து அவர் அதிகமா கேட்டிருந்தா கூட இந்த சனி பார்வையால அது குறைவாத்தான் இருக்கும். அது அவரே குறைச்சு கேட்டுட்டார். அந்த கம்பெனி அதிகமா கொடுக்கறான், அவன் வந்து தயாராக இருக்கிறான். 1,50,000 தாங்க இதுக்கு வேலைக்கு இந்த சம்பளமே, நீங்க கம்மியா கேட்டிருக்கீங்கன்றதுனால நேரடியாக அழைக்கிறார்கள் மறுபடியும். அப்போ எந்த அளவுக்கு அந்த 5ஆம் பாவத்தை பார்த்து சனி பார்த்து கெடுக்கிறார். ஏன் கெடுக்கிறாருன்னா அப்ப கேதுதான் சனியை போல செயல்பட வேண்டும். அந்த புக்தி டயத்துல மட்டும்தான் அவன் வேலை செய்வான், எல்லா நேரத்திலயும் செய்ய மாட்டான். இந்த நுணுக்கங்கள்லாம் எல்லாருமே நல்லா எடுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேடம் ஒரு டவுட் மேடம், அஷ்டம சனி ஜென்ம சனி வரக்கூடிய காலங்கள்ல வண்டி வாகனம் எல்லாம் வாங்கலாமா மேடம்? வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு அந்த அஷ்டம சனி ஜென்ம சனி காலகட்டங்கள்ல செவ்வாயோட தசாவோ இல்ல புக்தியோ நடந்து அந்த செவ்வாய் 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு பாவத்தன்மையில இருக்குன்னா அப்ப வண்டி வாகனம் இவர் பேர்ல வாங்காதீங்க, இப்ப ஒரு வண்டியே ஓட்ட வேணாம்னு சொல்லி அவரை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே மேடம். விபத்து, விபத்து யார் கொடுப்பா? அடி யார் படும்? செவ்வாய் தான் அதை செய்யணும், சனி தான் அதை செய்யணும். சனி வந்து கண்டத்தை கொடுப்பார் விபத்தின் மூலம். அப்ப மேடம் இவர்கள் ராகு கொடுக்க மாட்டாரா மேடம் இந்த மாதிரி ஆபத்து? நிச்சயமா கொடுப்பாரு. ராகு சனி ஆ செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப செவ்வாய் தான் இங்க பிரதானமா நீங்க எடுக்கணும். 8ஆம் ஆ பாவத்தோட இல்ல 6ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே இந்த மேடம். சனி செவ்வாயோட சேரும்பொழுதுதான் அவன் கெட்டவன். ராகுதான் வந்து ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, கண்ணாடி மாதிரி. எந்த எந்த பாவத்தில் ஒருவேளை சுக்கிரன் வீட்டில் ராகு இருந்தால் சுக்கிரனை போலத்தான் அவர் செயற்படுவார். ஒருவேளை அந்த பாவத்தில் செவ்வாய் சனி ராகுவை பார்க்கும் பொழுது சுக்கிரனை போல செயல்பட்டாலும் அந்த வண்டி வாகனம் சொகுசு இது போன்ற விஷயங்களை பெரிய அளவுக்கு ராகு கொடுத்துட மாட்டார். அதுதான் ராகுவோட தன்மை அந்த வீட்டுல. ஓகே ஆனா மேடம். சனி பார்த்து செவ்வாய் பார்த்து 8ஆம் வீட்டிலிருந்து நடத்துகிறார். 8ஆம் வீட்டிலிருந்து நடத்துகிறார். அப்ப வந்து அஷ்டம சனி வருது, வண்டி வாங்கி கொடுக்க நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா. மேடம் தேகம் திரேகம் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன மேடம் டிஃபரெண்ட்? தேகம் என்றால் நம்மளோட இன்னர் ஹெல்த்ன்னு சொல்லுவோம், அதே சமயத்துல நம்ம தேக சுகம்னு சொல்லுவோம். இப்ப வந்து ரொம்ப கடினப்பட்டு
இப்ப கடினப்பட்டு சைக்கிள்ல போறானா இல்ல சுகமா கார்ல போறானா, அதான் சுகஸ்தானம். அதெல்லாம் தேகம் தானே அனுபவிக்குது. அதனால அது தேக சுகம், தேகம். திரேகம் என்றால் உடல், உடல் மட்டும் சொல்றது. திரேகம் என்றால் உடல் மட்டும் சொல்றது. அதுதான் திரேகம். தேகம் என்றால் உடலையும் சொல்லணும். உடலில் இருக்கும் அந்த உடல் வலிமை, அந்த அனுபவிக்கிற அந்த தன்மை, அதே மாதிரி ஹெல்த் அதுவும் சொல்லுவாங்க தேக சுகத்திற்கு. அது 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானம். சுகமாக வாழ்கிறானா, அந்த தேகம் சுகமாக சில விஷயங்களை அனுபவிக்குதா வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் தேகம். திரேகம் என்றால் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உடல் மட்டும் சொல்றது. திரேகம் என்ன சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை திரேகம் தான் சொல்லுவாங்க, தேகம் சொல்ல மாட்டாங்க. இறந்த உடலுக்கு திரேகம் என்றதை சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஆன்மா இல்ல, வெறும் உடல் மட்டும்தான். திரேகம் அழிந்து அடிபட்டு இறக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திரேகம் என்பது வெறும் உடல் மட்டும்தான். எனக்கு தெரிந்த வகையில சொல்றேன். திரேகம் வந்து 3ஆம் இடமா மேடம்? ஆமா, திரேகாதிபதின்னு நம்ம ஐயா சொல்லுவாரு. அதாவது திரேகம்னா நம்ம அவுட்லுக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். உடல் கை கால் உடல் அமைப்பு அப்படி சொல்லலாம். ஆமா ஆமா, அது 3ஆம் பாவத்துலதான் வரும். அது பாருங்க திரேகாதிபதி 4ஆம் இடத்துல தேக சுகம்னு வரும். அது நீங்க சொன்ன மாதிரி இன்னர் ரெண்டுமே, உடல் வெளிப்புற உடல் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் உள்ளது எல்லாமே கலந்துரும். சசிமா உங்களுக்கு கிடைச்சிச்சுங்களா ஆன்சர்? கிடைச்சிச்சுங்க மேடம். இதுக்கு ரொம்ப நாளா எனக்கு திரேகம்னா என்ன தேகம்னா என்னன்னு தெரியாம இருந்ததுங்க மேடம். ஓகே ஓகே, நன்றிங்க மேடம். நன்றிம்மா. சரி முடிச்சுக்கலாமா மீட்டிங்? எல்லாருக்கும் ஓகே தானே இன்னைக்கு? ஓகே மேடம். ஓகேம்மா. ஓகே ஓகே நன்றி. நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும், எல்லா குருமார்களுக்கும் நன்றி. நன்றி. அம்மா லட்சுமி அம்மா, ராகு தசையில நானுமே அதனாலதான் போயிருப்பேன் போல. எனக்கு அப்போ தெரியாது, படிக்கல ஜாதகம். நான் ராகு தசையில நாகாலாந்தும் ராஜஸ்தானும் 1 மந்த் ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த அந்தரமும் வந்திருக்குமா உங்களுக்கு? அந்த அந்தரமும் அப்ப ராகு தசை, பட் அந்த அளவுக்கு நான் டீப்பா பாக்கல, முடிச்சு போச்சு. இப்ப குரு தசை. அப்ப ராகு தசை நடந்தது. அப்போ வந்து நாகாலாந்து 1 மந்த் ட்ரைனிங், அதுக்கப்புறம் திரும்ப 2011 ஒரு முறை ராஜஸ்தான் ட்ரைனிங் போனேன். சோ நீங்க சொன்ன அந்த அந்நியர் மத்தியில் கொஞ்ச நாளாவது என்ன இருக்க வச்சிருச்சு. அப்பப்ப செக் அவுட் பண்ணிக்கிறது. விதிகள் விதிவிலக்குகள் மீறி ஜோதிடம் என்றுமே ஒன்றுமே இல்ல. அந்த ஜோதிடம் வந்து விதிவிலக்குகள் சூட்சமத்தை அறிஞ்சுக்கணும். நடந்துறாரு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்போது நமக்கே ஒரு பற்றுதல் வருது இல்லைங்களா? இதனால இது என்ன காரண காரியங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கரெக்டா இருக்கும்போது நமக்கே நடந்திருக்கும்போது இன்னும் கான்பிடென்டா இருக்குல்ல. ஆமா ஆமா, நான் அப்படிதான் அப்பப்போ அப்ளை பண்ணி பாத்துப்பேன். நம்மளையே செக் அவுட் பண்ணிக்கலாம் இல்ல. நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் பாஸ்ட் லைஃப் நமக்கு நல்லா